சென்னை அணியிலிருந்து தன்னை விடுவிக்குமாறு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிஎஸ்கே நிர்வாகத்திடம் வந்து ரெக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்கிற நியூஸ் வருது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அஸ்வினை வந்து டெஃபினட்டாக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து இப்போ வந்து அவர் வந்து எதை காரணத்துக்காக அவரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசணும். ஏன்னா அவர் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் ஆடுறதில்ல. அவர் எடுக்கும்போது டெஸ்ட்டில் ஆடிட்டு இருந்தார், நிறைய இதுலேயும் ஆடிட்டு இருந்தார். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவர் டிஎன்பிஎல்ல மட்டும் ஆடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 9.75 crores வந்து அதிகம் அப்படின்னு ஃபேன்ஸ்குள்ளே இருந்தது. பட் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் அஸ்வினுக்கெலாம் நல்லா போஸ்ட்டு வீடியோ எல்லாம் போட தான் செஞ்சாங்க. பட் இருந்தாலும் அஸ்வினுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் மீது ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிறதா நமக்கு தெரிய வந்தது. அவரும் சில விஷயங்களை சிஎஸ்கே அகேன்ஸ்டாகவும் அவரோட யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் தன்னை வந்து விடுவிக்குமாறு அவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக அவங்கள அஸ்வினை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் அவரும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு 2 days முன்னாடி சஞ்சு சாம்சன் வந்து என்னை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா யாரையாவது ட்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்டை. ஸோ அதே போல் இப்போ இவர் சொல்கிறாரு. பட் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா 9.75 நான் சொன்ன மாதிரி தான், 9.75க்கு யாரும் வந்து அஸ்வினை வந்து வாங்க மாட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக அவரை வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு இருக்கிறார். மேபி அவர் ஆர்ஆர் இல்லைன்னா ஆர்சிபிக்கு கூட அவர் வந்து போவதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் பெருசாக எதிர்பார்த்தது தான். எப்படின்னாலும் அஸ்வினை ரிலீஸ் பண்ணிட்டு பேஸ் ப்ரைஸில் எடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இவரே ரெக்வெஸ்ட் பண்ணி என்னை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்